இப்போ அந்த மாட்டோட கோமியம் எல்லாம் குடிச்சா எல்லா நோயும் சரியாயிடும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் நல்லாவாதும்மா. இதை குடிச்சா நோய் இதமா வரும். அதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை அவ்வளோதான். இதை வந்து சொல்றதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை தான். அந்த கோமியத்தை குடிச்சா உடம்பு சரியாகிறதுலாம் வந்து எனக்கு நம்ம அது நம்பிக்கை இல்லை. கேத்தி மாட்டுக்கு அது கோமியெல்லாம் அவங்க சொல்ற மருத்துவ குணம்லாம் அதுல கிடையாது. அது முட்டாள்தனமான ஒரு விஷயம்ன்றத என்னோட கருத்து. எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணலம்மா. அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு கட்டுக்கதை மாதிரி தான். ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்குன்னா அது தேவைப்படும். ஆனால் இதெல்லாம் ஒன்றும் புரியல. கோமிங்கிறது வந்து மாடுங்கிறது வந்து கழிவு தான். அதை குடித்தா பல நோய்கள் வரதான் செய்யும். அதை போய் குடிச்சு அது என்ன ஆக போகுது? ஒரு நோயும் அதில் போகாது. பல நோய்கள் அதில் அதிகமாக தான் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் மாடு சுத்த கழிவு என்ன திங்குது? குப்பையும் தூசியும் கரும்புதையும் திண்டு வளருது. அது குடிக்கிற பாலே முதல்ல கெடுது. அது மாட்டு கோமியத்தை குடிச்சா அதை விட மோசம் வேறு எதுவுமே இல்லை. இப்போ எந்த நோயும் அதில் கிளியர் ஆகாது. முழுக்க ஃபுல்லாகவே அது கிருமி தான். கிருமி என்ன சேர்ந்தது தான் அது. ஆனால் இப்போ வந்து கோமியன்றது ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட்டு, டோட்டலி வேஸ்ட்டு. அது இப்போ வந்து வியாபார பொருளாக அவர் ஒருத்தர் சொன்னார் மாதிரி முழுக்க வியாபாரம். பஞ்சக்காவின்னு சொல்லிட்டு டப்பால் அடிச்சு வைக்கிறாங்க பாருங்க. ரொம்ப அது வேஸ்ட்டு.